ஹலோ guys, welcome back to the வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கைதி கேம் தான் பார்க்க போகிறோம். கைதி கேம்னால் நீங்கள் நினச்சிக்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை, சாதாரண ஒரு கேம் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கேம் காட்ட போகிறேன்னா ப்ரிசன் எம்பையர் டைக்கான். ஓகேங்களா? இது ஆன்லைன் கேமு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் கேமுக்குள்ளே போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கேம் வந்துட்டு புதுசாக ரெடியாக ஏற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். இதில் உங்களுக்கான அதிசயம்லாம் காத்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணும்போது மட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சவுண்ட் வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுள் ப்ளே கேம்ஸ்லாம் கனெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் எந்த இதுவும் கனெக்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட் வாடி ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் லோடிங் ஆகும், கண்டுக்கிறாதீங்க. ஓகேங்களா? கேம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து சிஓசி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்துட்டு ஒரு இது இருக்குது, நானே சொல்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பன் இந்த மாதிரி தான் ஒரு ஐயா வருவார். அதாவது வேறு போலீஸ் வருவாப்பில், அவங்க வந்து தள்ளி விட்ருங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா போயிடுவார் அவர். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா வேனில் வந்து கைதிகளை ஏற்றிட்டு வர்றாங்க. ஓகேங்களா? கைதிகளை ஏற்றிட்டு வந்துட்டு அட்மிஷனை போட்டு தள்ளி விட்றது தான் இப்போ வந்து இவங்களோட வேலை. ஓகேங்களா? ஒரு 4 கைதி வராங்க. அதை எப்படி அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா அது வந்து அட்மிஷன் போடுறாங்க. புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் போடுவாங்கள்ல. ஸ்கூலோ காலேஜோ எங்கேயோ அட்மிஷன் போகிற மாதிரி ஜெயிலுக்கும் ஒரு அட்மிஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அட்மிஷனை போட்டு விட்டு செக் பண்ணுறாப்புல. செக் பண்ணிட்டு அப்புறம் என்னென்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அட்மிஷன் போட்டாங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். அவர் பேசிகிட்டே இருப்பார், நம்மளை கண்டுக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அமௌண்ட்டு கூட பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 2170 ரூபா இருக்கா. அந்த அமௌண்ட் மட்டும் எப்படி நம்ம ஏற்றுறோம்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலாக ஏற்றிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கைதியை கொண்டு போய் ஜெயிலில், அதாவது செல்லில் போய் அடைக்க போகிறாங்க. அதுதான் வேறு சீன்லாம் இல்லை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறது. ஆனாலும் இந்த இது வந்து ஒரிஜினல் ப்ரிசன், அதாவது ஜெயில் மாதிரி தான் இருக்கும். ஜெயில் தான் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணிடலாம். எங்களை இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தொட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதாவது புக் செல்ஃபு. ஓகேங்களா? அவங்க வந்து உட்காந்து எழுதிக்கிறதுக்காண்டி ஒரு புக் செல்ஃபை ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவர் ஸ்கிப் பண்ணிக்கிறோம், பேசிகிட்டே இருப்பார் அவர், அதெல்லாம் அவங்க கண்டுக்க தேவையில்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சாப்பாடு ஆக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? சொல்லுவாங்க, அவங்களே ஹையர் பண்ணி விட்டு சாப்பாடு ஒரு ஆள் போட்டால் தான் கைகளுக்கு சமைச்சு போட ஒரு ஆள் தேவையில்லை. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தா அடுத்து வந்து ஒரு கைதி தப்பிச்சு போகிறாரு. அவரை மண்டையில் ஒரு புரடியில் ஒரு அடியை போட்டு இழுத்துக்கிட்டு போகிறாப்புல நம்ம போலீஸ்கார். ஓகேங்களா? இப்போ ஒரு அடியை போடவும் அவர் நல்லா ரெடியாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா அவர் செல்லை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பில்டு கொடுத்துட்டு 2 டைமண்ட் கேட்கும், அதை நம்ம அப்புறம் சொல்கிறேன் நான் அந்த வீடியோவில். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், கோச்சிக்கிறாதீங்க. இங்கே இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த ப்ரிசனோட வந்து மேனேஜர். ஏதாவது அந்த கணக்குகள் பார்ப்பாங்கள்ல, அந்த மேனேஜர் ஒரு ஆள் உட்காந்துருப்பார். மற்ற சீட்லாம் காலியாக தான் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு பை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாம். ஓகேங்களா? அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு வாங்கவே முடியாது. நீங்கள் வந்து ஹேக் பண்ணாலும் லக்கி பேச்சரோ என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் இவங்களெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் வாங்குறதா ப்ளே ஸ்டோரில் காசு கட்டி தான் வாங்கலாம். இந்த பார்த்திங்கன்னா டெப்யூட்டி வார்டனு இந்த மாதிரி இவங்க இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷல் கார்ட்ஸ் இவங்கெல்லாம். ஓகேங்களா? இவங்களெல்லாம் நம்ம வாங்க முடியாது, அதை விட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகேங்களா? ப்ரிசனுக்கு வந்துட்டு 4 பேர் தான் இப்போ வந்து ப்ரிசனில் இருக்க முடியும். ஏன்னா 2 அதாவது 2 செல் தான் இருக்குல்ல. அந்த 2 செல்லுமே நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா காசு வந்து 3015 ரூபா இருக்கா. இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம வந்து அமௌண்ட்டு குறையாது, அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏறிட்டே இருக்கும், அமௌண்ட் வந்து குறையவே செய்யாது. ஓகேங்களா? புரியுதா? நம்ம வந்து அது மாதிரி அடுத்த செல்லு, அது மாதிரி நம்ம அடுத்தடுத்த செல்லு வந்துட்டு இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி இந்த
பாத்ரூமும் ஓகேங்களா. அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செல் மொடியூல்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 30,000 சொல்கிறாங்க. இது 30,000 நம்ம எப்படி வாங்குறதுன்னா, எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒன்று அப்கிரேட் பண்ண நமக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி நம்ம வந்து ஒரு 30,000 அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு இது கட்டிடலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா செல்ஸ் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இங்கே வந்து 37,000. நீங்கள் வந்து இதை அப்கிரேட் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 இது இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் வந்து லோ செக்யூரிட்டி, செகண்ட் ஸ்டேஜ் வந்து மீடியம் செக்யூரிட்டி, அந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி, மேக்ஸிமம் செக்யூரிட்டி, அந்த மாதிரி இந்த மாதிரி சைபர் டாமு, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன் இருக்குது. இதில் ஒன்று எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு 640 ப்ரிசனர்ஸை வந்து கைதியை வந்து வெளியேற்றணும். அவங்கள வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்து அந்த ஜெயிலில் வந்து வெளியேற்றினீங்கன்னா 640 தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் 7,200 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிட் பண்ணணும். அது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 28,000 ப்ரிசனர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் கைதிகளை. அது மாதிரி 44,000 பார்த்தா இந்த ஸ்டேஜ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 50,000 ப்ரிசனர்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ் கூலர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும், வேறு லெவலாக இருக்கும் ஓகேங்களா. நான் வந்து என்னுடைய ஃபோனில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது ப்ரிசனர் பேர் வந்து என்னுடைய ஃபோனில் இருக்குது. அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டு, அதாவது மீடியம் செக்யூரிட்டி லெவலில் இருக்கேன் ஓகேங்களா. ஃபோன் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் லேக் ஆகும், கோச்சிக்கிறாதீங்க ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எதில் இருக்கேன்னா மீடியம் செக்யூரிட்டி செகண்ட் லெவலில் இருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு நான் 752 பேர் ஓகேங்களா. அது வந்து எக்ஸிட் பண்ணனால ப்ரிசனர்ஸு அடுத்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஓகேங்களா. நான் வந்து எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டேன். அதாவது ஆப்ரேஷன் தியேட்ரு, ஹாஸ்பிட்டலு, எல்லா ப்ரிசனர்ஸுக்கான செல்ஸு எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 96 செல்ஸ் இருக்குது ஓகேங்களா. 96 செல்ஸ் இருக்குது. 96 பேரை நான் வந்துட்டு இதில் வந்து வச்சுருக்க முடியும் ஓகேங்களா. நான் வந்து பேட்ரி ரூம், வாட்டர் டேங்க்கு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு வந்து அதாவது என்னென்னா காசுக்கு வந்து பஞ்சம் இல்லை, டைமண்டுக்கு தான் பஞ்சம் ஓகேங்களா. டைமண்ட் வந்து உங்களால் எடுக்க முடியாது ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும், அதாவது டைமண்டு கிடையாது ஓகேங்களா. இதில் அது மாதிரி 88 எம்ப்ளாயி இருப்பாங்க இங்கே ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. பிடிச்சிருந்தா ஏற்றுங்க, பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. நமக்கு பிடிச்சா தானே நம்ம வந்து கேம் விளாட முடியும். இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு என்ன சொல்ல வேண்டியது கடமைன்னு இல்லை, ஒரு வீடியோ கண்டென்ட் இல்லை, அதனால தான் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.